ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஒரு நாள் ஈவினிங் அப்புறம் மறுநாள் காலையில் எடுத்த ஒரு விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பசங்க வந்ததுக்கப்புறம் வேலை பார்க்குறதுக்கும் பசங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேலை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதாவது பேசலாம், இல்லை ஏதாவது ஸ்கூலில் நடந்ததை பற்றி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க ஒரு பக்கம் உட்காந்து என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் லூஸில் விட்டோம்னா விளையாடிட்டே இருப்பாங்க. மணி 3:30 ஆன உடனே சரி இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்காக ஸ்நாக்ஸுக்கு பருப்பும் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டாணி, இது ஊற வச்ச பட்டாணி கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கிறப்பவே நான் வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால விளக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தொடச்சி விட்டாச்சு. இது பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகையில் 2 மேட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தோம். அது எப்போயுமே நான் சின்ன சைஸாக தான் வாங்குவேன். இந்த வட்டம் பூனை நிறைய குட்டி போட்டிருக்கிறனால சரி வாசலில் தான் இருக்கும். மேக்ஸிமம் எப்போயாவது வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த மேட்டில் தான் படுத்துருக்கோம். நைட்டில் அதே மாதிரி கதவெல்லாம் பூட்டினதுக்கப்புறம் இந்த மேட் எடுத்து போட்டு விட்டுட்டோன்னா அது இந்த மாதிரி படுத்துக்கிறோம். இது புது மேட்டாக இருக்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நமக்கு தவிர்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் யோசித்தோன்னா ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட எனக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த பூனை அந்த குட்டியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறதுங்க. இதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரத்துலேயே நான் பட்டாணியும் வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். பசங்க 2 பேருமே ஸ்கூல் விட்டும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாங்காய் கொஞ்சம் வெங்காயம் 2யுமே நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் போட்டு அவங்களுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டேன். அவங்களும் வந்தவுடனே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உட்காந்து ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிண்ணத்தில் தான் பாப்பாவுக்கு சுண்டல் வச்சு தரேன்னு சொன்னேன். ஆனால் பாப்பா அவங்க ஸ்கூலில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, அதுக்கு மிச்சம் இருந்த இந்த கிண்ணத்தில் எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி, பசங்களோட சந்தோஷம் தானங்க நமக்கு முக்கியம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் திருப்தியாகவும் சாப்பிடுவாங்க, நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் அடுக்கு செம்பருத்தி சாதா செம்பருத்தி 2மே இருக்குது. அடுக்கு செம்பருத்தி அண்ணி கொடுத்து விட்டாங்க செடி. நானும் எனக்கு எவ்வளவோ செடி வச்சு பார்த்துருக்கேன். என் கருவேப்பிலை செடி கூட வச்சு பார்த்துருக்கேங்க. ஆனால் அது எனக்கு என்னமோ வர்றதே இல்லை. ஆனால் இந்த அடுக்கு செம்பருத்தி சூப்பராக பூத்து நல்லா அழகாக ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5-6 பூ கிட்ட தருது. இதுலேருந்து ஒரு 2-3 பூ மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க சாமிக்காக. இது அடுத்தடுத்து இன்னும் வெட்டி விட்டோன்னா இன்னும் நல்லா வளரும். ஆனால் வெட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை. துணியெல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை மடிச்சும் எடுத்துக்கிட்டேன். சரி, சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, கோழிகளுக்கெல்லாம் இரை போடணும். அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுகளுக்கு ஃபுல்லாக இரம் போட்டாச்சு. எப்போவுமே மாமா தான் இரை போடுவார். எங்கள் மாமனார் இன்றைக்கி இரை போடலை, ஒரு விசேஷமாக வெளியில் போயிட்டார். நானும் என்ன பண்ணிட்டேன், நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருந்தால் ஞாபகம் இருக்கும். நான் வாரத்தில் 1 நாள் 2 நாள் யாராவது போடலை அப்படின்னா தான் நான் இரை போடுவேன். சாயங்காலம் ஃபுல்லாக இந்த மாதிரியே போயிடுச்சு. சரி, நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தோசை சுட ஆரம்பித்தேன். பாப்பா நான் சுடுறேம்மான்னு சொல்லிட்டு வாங்கி சுட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் இப்படி ஒரு வேலையாக பழகுனா தானே, நாளைக்கு நம்ம எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா அவங்களே ஏதாவது சாப்பாடு வேணும்னா செஞ்சு சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சரி நீ சுடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பாப்பா 2 தோசை தான் சுட்டுச்சு. அதுக்கப்புறம் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நான் நைட்டு வைக்கிறதுக்காக மருதாணி கொஞ்சம் பறிச்சிருந்தேன். மருதாணி ரொம்பவே குளிர்ச்சிங்க. இருந்தாலும் எனக்கு வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு தடவையாவது மருதாணி வைக்கணும். மருதாணி அரைச்சும் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாப்பாவுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அதுக்காக அவங்க அப்பா இந்த உண்டியல் கிஃப்டாக வாங்கி கொடுத்தாரு. ஆல்ரெடி ஒரு பழைய உண்டியல் ஒன்று வச்சுருந்துச்சு, அது நிறைய காசு சேர்த்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்படி ஏன் சேமிக்கிற பிள்ளைய எதுக்கு நமக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உண்டியல் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அந்த உண்டியலில் இருந்த காசை தான் எடுத்து இந்த வட்டம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வச்சிட்ருக்கையிலே அதுக்கு செம்ம தூக்கம் வந்துருச்சு. ஆள் ரொம்பவே டயர்டாயிருச்சு.
சரி வச்சு விட்ட உடனே வேகமாக வச்சு விட்டேன். ரொம்பலாம் எதுவும் டிசைன்லாம் வைக்கலைங்க, சிம்பிளாக தான் வச்சேன். வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து தீந்துருச்சு, எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து ஏதாவது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஈவினிங் ஏதாவது கொடுத்துடலாம். இருந்தாலும் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பொரி, கடலப்பருப்பு, கடலை மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு இது வாங்கிட்டு வர சொன்னேன். இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ. இதை வாங்கிட்டு வந்து நான் அப்படியே மிஷின் மேலேயே வச்சுட்டேன், எடுத்து வைக்கல. நேற்று நைட்டும் மருதாணியெல்லாம் வச்சிட்டோமா, அதனால் இதை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இங்கேயே வச்சுட்டேன். இனிமேல் தான் இதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடவே தோணாதுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மறுநாள் காலையில் பாப்பா எனக்கு அழகாக பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரே வாக்குவாதம். இந்த மாதிரிலாம் நான் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா கூட தான் சண்டை போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்